வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ktksolar. நான் உங்கள் பொறியாளன் கே தாமரைக்கண்ணன். இன்றைக்கான வீடியோ எந்த ப்ராஜெக்டை பற்றினா, நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டத்தில் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு நம்ம சோலார் போட்டு தந்திருக்கோம். 400 வாட்ஸ் மோனோ பேனல் போட்டு ஓகேவா, 1 கிலோவாட் MPPT காமா ப்ளஸ் இன்வெர்டர் வச்சு ப்ளஸ் 150Ah UTL 5 இயர்ஸ் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு இருக்க பேட்டரி போட்டு தந்திருக்கோம். இந்த 1 கிலோவாட் UTL காமா ப்ளஸோட இன்வெர்ட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் 12 வோல்ட்டையும் கனெக்ட் பண்ணலாம், 24 வோல்ட்டையும் கனெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம இந்த வீடியோவிலே கஸ்டமர் ரிவ்யூவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கஸ்டமர் ரிவ்யூ இருந்தால் இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோவில் இன்ச் பை இன்ச்சாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஹலோ 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 வணக்கம் சார். நாங்கள் முத்துக்குமார் பேசுறது. ஆமாம், முத்துக்குமார் பேசுகிறேன், சொல்லுங்கள். சார், நாங்கள் ktksolar பேசுகிறோம். அதாவது வந்துட்டு ஒரு 10 days முன்னாடி நம்ம வந்துட்டு சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு 400 வாட்ஸ் மோனோ பேனல், அப்புறம் காமா பிளஸ் இன்வெர்டர் போட்டு ஒரு 150Ah பேட்டரி வச்சு. ஆமாம்மா, கரெக்டு. உங்கள் கோயிலுக்கு. ஆமாம், கோயிலுக்கு. ஆமாம், கரெக்ட். கஸ்தூர்பா கோயிலுக்கு. ஆமாம், பண்ணி கொடுத்தீங்க. அது ஆமாம், நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தோம்ல, அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு, அப்புறம் வந்துட்டு அதோட ஃபீட்பேக் கேட்கலாம்னு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். ஆமாம், உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, வணக்கம். என் பேர் முத்துக்குமார். ஆக்சுவலாக வந்து நான் ஏத்தம் டவுனில் வந்து கஸ்தூர்பா தெருவில் வந்து இருக்கேன். ஆக்சுவலாக கோயில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணாங்க. அங்கே வந்து இபி சோர்ஸ் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து. அதனால் நாங்கள் சோலார் வந்து நிறைய அப்ரோச் பண்ணோம். ஆக்சுவலாக நிறைய ஷாப் கீப்பர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க வந்து நிறைய ரேட்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ப்ரைஸ் எல்லாம். ஒருத்தரும் மோனோ பாலியோ அப்படி சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க எங்களை. அப்புறம் வந்து ஒரு யூடியூப்ல வந்து பார்த்தோம், ktksolar சொல்லிட்டு. அவங்க கொஞ்சம் ப்ரீஃபாகவும் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருந்தது வீடியோஸு. அப்புறம் வந்து கிளாரிட்டியும் நல்லா இருந்தது. அப்புறம் நேரில் ஃபோன் பண்ணி கேட்டோம். ஃபோன் பண்ணி கேட்டதுல கிளியராக எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் வந்து கொட்டேஷன் 2-3 கொட்டேஷன் அனுப்பிச்சாங்க எங்களுக்கு. சரிங்க, அந்த கொட்டேஷன் எது உங்களுக்கு சூட்டபிள் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சு, இந்த கொட்டேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் கேட்டோம். டிஸ்கவுண்ட் கேட்டதுக்கு சார் உங்களுக்காக நான் பண்ணி கொடுத்து சொல்லி பண்ணி கொடுத்தாங்க டிஸ்கவுண்ட். சரிங்க, அந்த நல்ல ப்ரைஸ், நல்ல குட் ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க. 1 கிலோவாட்டு யூபிஎஸ் பிளஸ் 1 கிலோவாட்டு MPPT இன்வெர்டர், அப்புறம் வந்து 400 வாட்ஸ் சோலார் பேனல்ஸ். சரிங்க, பிளஸ் பேட்டரி 160Ah பேட்டரி. மொத்தமாக சேர்த்து எங்களுக்கு வந்து 45 கொடுத்துருந்தாங்க, 45K. பட் இந்த சேம் ப்ராடக்ட் வந்து வேற எங்கேயும் கேட்டோம். பட் அவங்க வந்து 1.5 1.2 அது மாதிரி தான் ரேட் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. பட் வந்து அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. செகண்ட் என்ன, சர்வீஸ் எல்லாம் பார்த்தோம். சர்வீஸ் எல்லாம் ஓகே, ரைட். கம்பேர் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மற்ற கம்பெனி மற்ற ஷாப் கீப்பரோட கம்பேர் பண்ணால் இவங்க வந்து நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ். நான் ஃபோன் பண்ண அன்னைக்கே வந்து பேமெண்ட் 100% பேமெண்ட் பண்ணால் நாங்கள் மறுநாள் வந்து இன்ஸ்டால் பண்ணி சொன்னாங்க. அதே போல் மறுநாள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. அவனோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். பட் அவங்க வந்து ஜஸ்ட் ஒன் டேல வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு அன்னைக்கே கமிஷன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஓகே, ரைட். கிட்டத்தட்ட ஒரு இந்த ரெய்னி சீசன் வந்து ஒரு 5 days ரெய்னி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. பட் வந்து அந்த டைம்ல எங்களுக்கு பேக்கப் வந்திருக்கு. எங்களுக்கு எந்த இன்டரப்ஷன் இல்லாமல் கோயிலுக்கு வந்து நல்லா லைட்டிங்ஸ் எல்லாமே சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கு, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இது வரையும். சரிங்க, ஓகே சார். நான் அது ஏன் கேட்குறேன்னா, இந்த ரிவ்யூ உங்களுக்கு நான் யூடியூப்ல போட போறேன், என்னுடைய சேனல்ல போட போறேன். அதனால தான் நான் வந்துட்டு ரிவ்யூ டேரக்டா உங்களுக்கு கால் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க சைடும் அதாவது வந்துட்டு என்ன சொல்லிட்டா, இப்போ நம்ம வந்துட்டு நிறைய பேர் உங்க ஃபேஸை கேட்டு ஏன் ரெக்கார்ட் பண்ண சொல்றேன்னா, நிறைய பேர் வந்துட்டு இது வந்துட்டு அவங்களுக்குள்ளே செட் பண்ணிட்டு பேசுவாங்க அப்படின்னு ஒரு சில கொஸ்டின்ஸ் வருங்க. அந்த கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்துட்டு சொல்லாம சொல்ற ஆன்சர் இது. ஓகே சார், ஸோ உங்க ரிவ்யூ நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும்னா நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேங்க. இன்னொரு 2-3 ப்ராஜெக்ட் இருக்கு எங்கள் ஓன் பிஸ்னஸ்க்கு. அது கண்டிப்பாக நான் கான்டாக்ட் பண்ணுறேன். சரிங்க, ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, ரைட், தேங்க்யூ.
இது நம்ம வந்துட்டு 400 வாட்ஸ் மோனோ பேனலோடைய அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய கஸ்டமர் ரிவ்யூ நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு எப்பயுமே நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்ப காம்பேக்டாகவும் கிளாரிட்டியாகவும் சிம்பிளாகவும் நல்லா எல்லாத்துக்கும் வந்துட்டு கஸ்டமைஸ்டாக பண்ணி தந்துட்டுருப்போம். கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்க, அவங்களுக்கு லோடு எவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிசைனும் கொடுப்போம். இப்போ இது வந்துட்டு 150 AG 1560 மாடலில் வந்துட்டு UTL 5 years ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு இருக்க பேட்டரியோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இதோட தான் கேட்லாகு. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் வேணும்னா நம்மளுடைய கம்பெனி KTK சோலாரை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டு 1 by 1 நம்ம வந்துட்டு இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்ப்போம். ப்ளஸ் இதோட யூசேஜ், இதனால் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு 1 kW MPPT காமா ப்ளஸ் இன்வெர்டர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 12 and 24 வோல்ட் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். பேனல் 24 வோல்ட்டில் இயங்கக்கூடிய 400 வாட்ஸ் மோனோ பேனல், பேட்ரி 12 வோல்ட்டில் இயங்கக்கூடிய பேட்ரி, இந்த ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரொம்ப வந்துட்டு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 200 வாட்ஸ் மோனோ பேனல் போடுறத விட ஒரு 400 வாட்ஸ் மோனோ பேனல் போட்டு நம்மளுக்கு வந்து 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பேனல் ஃபிட் பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆங்கிள் அதிலே வச்சு எந்த அளவுக்கு காம்பேக்டாக நம்ம டிசைன் பண்ணி அந்த ரூஃபை வந்துட்டு யூஸ் பண்ணி மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ண உடனே நம்ம அடுத்து பண்ணுறது எர்த்திங் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேனலாக இருந்தாலும் நாங்கள் அசால்ட்டாக விட மாட்டோம். எங்களால் என்னென்ன ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ண முடியுமோ ப்ரொடெக்ஷனுக்கு அத்தனை ப்ரொஃபஷனலையும் யூஸ் பண்ணி தான் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற நாங்கள் ஈஸியாக எர்த்திங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வோல்டேஜ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இப்போ வோல்டேஜ் செக் பண்ணலாம். கொடுங்க 43 44.3 வோல்டேஜ் செக் பண்ணி முடித்தோடனே இப்போ நம்ம MC4 கனெக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு லக் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் MC4 கனெக்டர் யூஸ் பண்ணுறோம்னா, எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் லூஸ் கனெக்ஷன் இருக்க வரைக்கும் லாஸஸ் வரும், ஸ்பார்க் வரும், அதனால் எக்யூப்மெண்ட் போகும், எஃபிஷியன்ட் குறையும். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக MC4 கனெக்டர் யூஸ் பண்ணிடுவோம். ஒரு பேனல் 2 பேனல் எதுவாக இருந்தாலும் MC4 யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு லே பண்ண ஆரம்பிச்சிடும் கேபிள். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வயரிங் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க, AC வயர் கனெக்ஷன். ஆனால் வந்துட்டு ஏதோ கனெக்ஷன் அவங்களுக்கு வந்து EB கனெக்ஷன் ஏதோ இஷ்யூனால, ஸோ அதனால் சோலாரில் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க லோடெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி சோலாரில் ஒர்க் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு 24 hours சோலார்லேயும் ஒர்க் ஆகணும், அதே நேரம் உங்களுக்கு காஸ்ட் வைஸும் எக்கனாமிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம MC4 கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி இப்போ பேனலில் மாட்டியாச்சு. ஓகேவா? பேனலில் மாட்டி இப்போ கீழே வரைக்கும் நம்ம அந்த MC4 கனெக்டாக துருவாயிருக்கா இல்லையானு வோல்டேஜ் நம்ம செக் பண்ணிடணும். DC வோல்டேஜ் ஆமாம் 24 வோல்ட். அதாவது வந்துட்டு இது VOC வந்து 43-44 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு காமிக்கும். அவங்களுக்கு நேம் பிளேட் டீட்டெயிலில் பார்த்தா தெரியும். இப்போ வந்துட்டு கேபிளில் அந்த DC கேபிள் தான், இது வந்து 4² mm கேபிள் தான் நம்ம லே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு நம்ம PVC பைப் ஒன்று வாங்கி, ஓகேவா, எலக்ட்ரிக்கல் பைப் வாங்கி அது வழியாக நம்ம கேபிள்லாம் லே பண்ணி மேலேருந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ், ஆல்ரெடி வந்துட்டு சுவிட்ச் பாக்ஸ் வயரிங் பண்ணியிருக்காங்களா, மெயின்லேயே கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த மெயின்லேருந்து எல்லா பல்புக்கும் இதில் வந்துட்டு கனெக்ஷன் த்ரூவாயிருக்கு. இங்கே வந்துட்டு இவங்க லோடு என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் பல்ப், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் பல்பே வந்துட்டு ஒரு 4 or 5 யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் கோயிலுக்குள்ளே வந்துட்டு 12 வாட்ஸ் பல்ப் ஒரு 4 இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் வந்துட்டு மோட்டார் பெல்லு வந்துட்டு வச்சுருக்காங்க. எல்லா லோடையும் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு லைவாகவே ஆன் பண்ணி செக் பண்ணி காமிச்சிடுவோம். ஓகேவா? அதுவும் இந்த வீடியோவோட கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவோட வந்துட்டு இருக்குது எண்டில் வந்துட்டு கொடுத்துருக்கோம், நம்ம லைவாக ரெக்கார்ட் பண்ணது. இப்போ வந்துட்டு பேட்டரியை வந்துட்டு இன்வெர்ட்டரோட கமிஷனிங் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பேனல்லேருந்து டேரெக்டாக கொண்டாந்து இன்வெர்ட்டருக்கு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா பேனல் வந்துட்டு அப் அண்ட் டவுன் வோல்டேஜ் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால் இன்வெர்ட்டரில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு பேட்டரி மூலமாக நம்ம இன்வெர்ட்டரை வந்துட்டு கமிஷன் பண்ணிடணும். இப்போ இல்லை, எப்பயுமே நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டரி மூலமாக தான் இன்வெர்ட்டரை வந்துட்டு கமிஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வோல்டேஜ் கிடைக்கும். உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இன்வெர்ட்டரும் வந்துட்டு ஆன் ஆகிடும். ஓகேவா? இப்போ இன்வெர்ட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஓகேவா? ப்ராப்பராக ஆன் ஆகிடுச்சு. அது எவ்வளோ வோல்டேஜ் என்ன நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சோலார் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். சோலாரோட கனெக்ஷனும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இப்போ சோலார் கேபிள் வந்துருச்சு. இப்போ சோலார் கேபிளோட ப்ளஸ் மைனஸ் தான் நம்ம பார்த்து கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு சோலார் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சோலார் சார்ஜிங் இண்டிகேஷன்லாம் காமிக்க ஆரம்பிக்கும்.
கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்துட்டு டிசி வோல்டேஜ் வந்துட்டு பொலாரிட்டி வச்சு செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதோடைய வோல்டேஜ் வந்துட்டு இண்டிவிஜுவலாக செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ராப்பராக கனெக்ஷன் த்ரூவாயிருக்கா இல்லையா நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வர வோல்டேஜ் அவுட்புட்டை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து டிசியோட அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 18 வோல்ட், அதாவது 17.23 வருது. ஆக்சுவலாக 18 வோல்டேஜ் வரணும், ஆனால் வந்துட்டு ஈவினிங் ஆயிடுச்சு, அதனால் 17 பாயிண்ட் சம்திங் வருது. பொலாரிட்டியும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஏசியோட அவுட்புட், அதாவது வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் நம்ம செக் பண்ணிடலாம். இங்கே இது வந்துட்டு ஏசி கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட் தான் வரும். 220 உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே துருவாயிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்வெர்ட்டர் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி அதோடைய ஆப்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிடலாம். இது வந்துட்டு இதோடைய இன்வெர்ட்டருடைய ஆப்ஷன் செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹெலிகா இன்வெர்ட்டருடைய செட்டிங்ஸ் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் வீடியோவிலேன்னு. ஓகேவா? அதே மாதிரி தான் இது சிமிலராக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு யூனிக்காக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு வர்ற வீடியோவில் வந்துட்டு இதுக்காகவே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது இல்லாமல் நம்ம அப்கமிங்ஸ் வீடியோஸ் வந்துட்டு நிறையா, அதாவது 5 கிலோவாட் 10 கிலோவாட் இதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்குது. அப்லோட் பண்ணிடுவோம். ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டு பண்ணியிருக்கோம், வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்கிட் இன்வெர்ட்டர் 15 கிலோவாட் வரைக்கும் பண்ணிக்கிட்டுருக்கோம். இது இல்லாமல் நிறையா ரொம்ப யூனிக்கான ப்ராஜெக்ட்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ktksolar சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வந்துட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் சப்சிடி எடுத்து நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சப்சிடியில் வேணும்னாலும் நம்மளே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட நம்பர் 8248967090. இப்போ லோட் லைவாக செக் பண்ணிடலாம் வாங்க. நான் எல்லாமே கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்களா? நான் எல்லாமே ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்புறம் ஆன் பண்ணிடுறாரு. எல்லாமே ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ண. கோயிலுக்குள்ள இருக்கிறது அங்கே இருக்கு. எல்லாம் மேல சுவிட்ச் போடுங்க. அங்கே இருக்கு ஒரு சுவிட்ச் போடுங்க. லைட்டா போட்டுனாங்க மேல எல்லாம் மேல சுவிட்ச் கீழ எதுவும் கிடையாது. மேல போடுங்க. கட்டி போடு. பெல் போடுறது ஆஃப் பண்ணிப்பா. பெல் போடுறது இல்ல 30% லோட் இருக்கு. பெல் போடுங்க. எவ்வளவு ஏறும்பா? சும்மா ஒரு செகண்ட் போட்டு ஆஃப் பண்ணலாம் பார்க்கலாம். பெல் பின் சொல்லுங்க. பெல் பின் சொல்லுங்க. அது எவ்வளவு மோட்டர் எவ்வளவு கெபாசிட்டி? அது எப்படி கோட்டேஜ் இருக்கும் ஆஃப் பண்ணுவீங்களா? ஆஃப் ஹெச்பி இருக்குமா? ஆஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எங்க இருக்கு பாருங்க. இது கோட்டேஜ் என்ன? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய நம்பர் 8248967090 கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, தேங்க்யூ.